கோடை விடுமுறைக்கு பின்னர் தேர்ச்சி பெற்று உயர் வகுப்புக்கு செல்லும் மாணவர்களுக்கு முதல் நாளிலேயே பள்ளி சீருடை புத்தகங்கள் வழங்கப்பட்டு பாடங்களும் துவக்கப்பட்டன. தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் கடந்த ஆண்டு இறுதித் தேர்வு முடிந்து ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளுக்கு மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. ஏப்ரல் மே கோடைக்கால விடுமுறைக்கு பின்னர் அறிவிக்கப்பட்டபடி ஜூன் 2ஆம் தேதியான திங்களன்று பள்ளிகள் துவங்கின. கடந்த கால வகுப்பிலிருந்து தேர்ச்சி பெற்று உயர் வகுப்பிற்கு செல்லும் மகிழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வந்தனர். முதல் நாளிலேயே அரசின் இலவச சீருடை உள்ளிட்ட பொருட்கள் பெற்றுக் கொண்டு மகிழ்ச்சி தெரிவித்த மாணவிகள் கடந்த ஆண்டை விட நன்றாக படிக்க இருப்பதாக கூறினர். டென்த் ஸ்டாண்டர்ட் போறேன். புக்கு, யூனிஃபார்ம், செப்பல், ஜாமெட்ரி பாக்ஸ், கலர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. HM டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த வருஷத்தை விட நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவோம். புதியதாக பள்ளியில் சேர்ந்த LKG மற்றும் முதலாம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் பள்ளிக்கு வந்தனர். முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் தங்களது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களை பார்த்த மகிழ்ச்சியோடு இவ்வாண்டிற்கான பள்ளி படிப்பை துவக்கினர். நான் 8th இருந்து 9th போகிறேன். இந்த வருஷம் நான் நல்லா படிச்சு எங்க ஸ்கூலுக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் பெருமை சேர்த்து தருவேன். லீவ்லாம் 2 மாசம் லீவ் முடிஞ்சு இன்னைக்கு தான் முதல் நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஆர்வத்தோட இன்னைக்கு முதல் நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். திருப்பி புது உற்சாகத்தோட இன்னைக்கு பள்ளி படிப்பை நான் இன்னைக்கு தொடர போறேன். பள்ளி துவங்கிய முதல் நாளிலேயே தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் இலவச புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்கினார். நோட்டு புத்தகங்கள், சீருடை, புத்தகப்பை, கணித உபகரண பெட்டி மற்றும் காலணி உள்ளிட்ட அரசின் இலவச பொருட்களை கலெக்டர் சுப்பையன் மாணவர்களுக்கு வழங்கினார். பள்ளி செல்வதற்கு எந்தவித தடங்களும் இருக்கக்கூடாது என்பதற்காகவும், ஆர்வமாக அவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுடைய பொருளாதார தடை கல்வி வளர்ச்சிக்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்பதற்காகவும் அனைத்து வசதிகளையும் விலையில்லாமலே செய்து கொடுத்து கல்வி வளர்ச்சியில் முன்னேறிய மாநிலமாக ஆக்குவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று தஞ்சை மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளும் இயங்க துவங்கியுள்ளன. இந்த முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட 2,23,000 குழந்தைகளுக்கு பள்ளி சீருடைகள், புத்தகப்பை, அனைத்து புத்தகங்கள், யூனிஃபார்ம் மற்றும் காலணிகள் உட்பட்ட அனைத்து தேவையான பொருட்களும் இன்று விலையில்லாமல் அனைத்து பள்ளிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி மாணவிகளும் பெற்றோர்களும் மிக சிறந்த முறையில் கல்வியை பயின்று தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மொத்தம் 90 லட்சம் மாணவர்களுக்கு இந்த இலவச பொருட்கள் வழங்கப்படுகின்றன. கடந்த ஆண்டு வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பு ஒரு வாரத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த ஆண்டும் வெயிலின் தாக்கம் குறையாத நிலையில் அறிவித்தபடி பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன.